எங்கன்னா கலந்தமணியில் சுடுகாட்டில் நிற்க போவோம். சுடுகாடு பியாயி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க லைக் பண்ணுங்க. நல்ல பழக்கம். ஏதோ ஒரு பழைய கட்டை கிடக்கு ஏடிலாம். அதில் துணி உறிஞ்சி போட்டு ஏதோ துணிலாம் கிடக்கு. யாரும் தங்கி இருக்கான்னு நினைக்கிறேன் இந்த காட்டுக்குள்ள. அதான் அந்த இது பாருங்க கரல் பிடிச்சிருக்கு. இப்போ எந்த ஆள் இருக்காங்கன்னு தெரியல. மிந்தி இருந்து வாங்க பார்ப்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். ஆணி போட்டுதான் போடல. போட்டு ஜினி பாக்கட்டி வாங்க நம்ம இது தடுத்து ஒன்றும் இல்லை வராங்க. வண்டியில் யாருன்னு தெரில முன்னாடியே வராங்க. வண்டி எடுத்துட்டு நம்மளும் ஏற்றிடுவாங்க நினைக்கிறேன். வெளியே போகிறோம். ஆயுதம் எடுத்துட்டு ஓடி வராங்க. வண்டியிலேருந்து இதெல்லாம் சேஃபாக இருக்கணும். அந்த ஆள் இப்போ நடந்து வருது பாருங்க. இப்போ எனக்கு மூச்சு முட்டுது. என்னையால கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல. பாருங்க நான் கிட்ட இருக்க எனக்கு கக்கா வர வருது. அப்படி போடு அதுவும் அங்கே பாருங்க. அது அங்கே யாரோ போன மாதிரி இருக்கு. நீங்கள் இங்கே மினி பூச்சி நிறைய ஓடுது. பார்த்தா பாருங்க தெரியும். ஏதோ அங்கே வீடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மினி பூச்சி பிடிச்சிட்டாரே நின்னுங்க. அங்கே தான் வீடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். லைட்லாம் இருக்கு. என்ன பாருங்க இங்கே யாரோ இருக்கா. அது மாதிரி நல்லா தெரியும். என்ன வராரு பேபி டிடிஎஃப். யாரா பிடிச்சிருந்தா எங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அங்கே யாரும் துணி ஏதாவது போட்டிருக்காங்க. சுற்றி புளியா மரம். இங்கே பாருங்க கரானா பிடிச்சிருக்கு. மரம் யாரோ வெட்டி விட்டுருக்காங்க. சுடுகாடு பேஜி நாக்கி. இது பயங்கரமான பேஜி. யாரும் பார்க்காத அளவுக்கு பேய் இருக்குது. இதில் எவனும் பார்க்க முடியாது இந்த பேயை. இப்போ நம்ம போவோம் வாங்க. இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே இங்கே இதோட ஷார்ட் வீடியோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுத்துருக்கோம் பாருங்க. வாங்க இப்போ போவோம். போயிட்டே இருப்போம். இப்போ அங்கே யாரும் சுற்றி புளிய மரம் தான். ஆனால் உங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பகலோட ஃபோட்டோங்களோட இது போடுவேன். அங்கே தான் வீடு இருக்குது கேட்டீங்களா. ஏதோ ஒரு வீடு இருக்குது. அது நம்மளோட வீட்டு 1 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய பயமாக இருக்கும்பா. அங்கே யாரும் ஆள் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. எனக்கு இப்போ பயம் கொடுத்துட்டு பாருங்க ப்ரோ. எனக்கு ரொம்ப பயம் கொடுக்கு ப்ரோ. அங்கே பின்னாடி யாரும் நாய்க்கு கண்ணு பாருங்க. நாய்க்கு கண்ணு ஒரு மாதிரி ஆயிட்டு. யாரும் பியாயி தான் யாரோ வந்திருக்காங்க. இங்கே வருங்க கண்ணு எப்படி போய் வருங்க. இங்கே இருங்க ஆண்குட்டி பியாயி தான் ஓடுது. கண்ணு ஓடுது பாருங்க ப்ரோ. ஓடுது ப்ரோ பாருங்க ப்ரோ. சரி ப்ரோ நீங்கள் வாங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. கரெக்ட் வாங்க ப்ரோ. போயிடும் சும்மா கரெக்டுன்னு சொல்லி சொல்லுவேன். ஆமாம் ப்ரோ வாங்க. நம்ம வீடியோ எடுத்து போடு. இங்கே சுற்றி புளிய மரம் தான். ஆமாம் எங்கே பார்த்தாலும் இங்கே நிறைய தெண்டது பாம்பு அடிக்க வந்திருக்காங்க. இங்கே பெரிய குழி கிடக்கு. இங்கே பாருங்க புதக்குழி. இது குழி உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. காலைல ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். ஆமாம் இது புதக்குழி. உள்ளே போக முடியாது. இங்கே பாருங்க. ப்ரோ ப்ரோ ஏன் ப்ரோ என்னாச்சு ப்ரோ கீழே வந்துட்டீங்களா? ஆமாம் ப்ரோ இங்கே புதக்குழி ப்ரோ. நம்ம சுடுகாட்டில் இருக்கோம் ப்ரோ. எந்தீங்க ப்ரோ. நம்ம ப்ரோக்கு எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க போவோம். அம்புக்கூரில் அதில் ஒரு பியாய் போக மாட்டுங்க. இந்த இவ்வளோ இடத்துலையும் பார்த்துட்டே இருங்க. இப்போ நாங்கள் பார்த்துட்டே இருங்க. ஒன்றும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். இந்த கேமரா நைட் விஷன் கேமரா ஒன்று வாங்கணும் கேட்டீங்களா. ஆமாம் அதுக்கு பிறகு நம்ம நல்லா வீடியோ போடுவோண்ணா. வாங்க போவோம் ப்ரோ. அங்கே பாருங்க ப்ரோ. ஏதோ வெளிச்சமாகவே இருக்கு. அப்போ தேர்ந்து அங்கேருந்து ஏதோ வெளிச்சமாகவே இருக்குது. ஆனால் என்ன தெரிய மாட்டேங்குது. உனக்கு திடிப்போம். மேலே நிறைய குருவிலாம் இருக்கு பாருங்க. இந்த புதவுலாம் நாங்கள் மட்டும் இவர் இப்போ தான் இதெல்லாம் போட்டிருக்காங்க. புதவுலியில் மாட்டி இப்போ தப்பு சரியாரு. ஆமாம் ப்ரோ பார்த்து ப்ரோ வாங்க ப்ரோ. எனக்கு கொஞ்சம் இருமலி வாய்ஸ் வர மாதிரி கேட்கும். நாங்கள் சின்ன பையங்க தான். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ ப்ரோ இதை இருக்கு ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஆனால் பாருங்க ப்ரோ தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிட்டு. ஆனால் இப்போ தெரியல வருங்க ப்ரோ. இந்த இடத்தோட இங்கே மாதிரி போச்சு ப்ரோ. ஆமாம் ப்ரோ. நான் போய் பாருங்க ப்ரோ. அண்ணா பாருங்க ப்ரோ. அண்ணா ப்ரோ ப்ரோ அண்ணா பாருங்க ப்ரோ. ப்ரோ பாருங்க ப்ரோ. லைட்டாக ஏரியா அங்கே நாங்கள் தள்ளி நிற்கோம் ப்ரோ. அண்ணா பாருங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ. அண்ணா நிற்க வருங்க ப்ரோ. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இதில் என்னதுன்னு தெரியல. ஊழ முக்கா எவனா செஞ்சு சொல்லுங்க என்ன பூச்சிண்டு. நாங்கள் போவோம் தொடங்குவோம் நம்ம பயணத்தை.
நம்ம போவோம் ப்ரோ ப்ரோ. ப்ரோ இங்கே ஏதோ ஒரு வீடு ப்ரோ நான் செப்புல போட்டா முள்ளு வர குத்திட்டு ப்ரோ. ப்ரோ என்னாச்சு ப்ரோ? எனக்கு மண்டை ஒரு மாதிரி ஆயிட்டு ப்ரோ. ப்ரோ இதுக்கு தான் நம்ம வீடியோ எடுக்கும் ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்காங்க ப்ரோ. காலில் வர நிறைய புழுனா ஓடுது ப்ரோ. என்ன புழு? ப்ரோ கவலைப்படாங்க ப்ரோ இதுக்கு தான் சொன்னேன் முன்ன போவாங்க ப்ரோ. இந்த வீட்டை யாரும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் உள்ள லைட் யாரா போட்டு போயிருக்காங்க. பகல்ல இந்த இடத்துல இருந்தானா எப்படி கால் பட்டணும் ஆமாயிரும். யாரு கால் கரண்ட் அடிக்கி ப்ரோ. ரொம்ப கரண்ட் அடிக்கி. நம்ம அங்கோடி போவோம் சுற்றி அங்கோடி போவோம் ப்ரோ. இந்த இடத்துல போனால் ஆமாம் அங்கோட போயெல்லாம் போயிடலாம் ப்ரோ. ப்ரோ வாங்க ப்ரோ. எப்படி இடக்கு பாருங்க இடம். இந்த இடத்துல யாரும் பகல் யூஸ் பண்ணுறாங்க. ஆயில் டப்பெல்லாம் கிடக்குது. இது மரம் என்ன மரம்? யாரும் துணி கட்டியிருக்காங்க. சாமியாரா இருப்பாங்களோ அப்படிதான் நினைக்கிறேன். சாமியார் தான் அப்படி போடுவாங்க. யார் யூஸ் பண்ணுறது துணி கமெண்ட்ல சொல்லுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ எதையும் எடுக்காதீங்க ப்ரோ. ஊசிலாம் கிடக்கு ப்ரோ. யார் காலையே குத்துறா. எனக்கு இப்போ காலில் குத்துட்டாங்க. நம்ம இப்போ இங்கே வாட்டி போவோம் ப்ரோ. நம்ம தேங்காய் ப்ரோ. இது தேங்காய். இது நம்ம பியாய்க்கு அதிசயமாக இருக்கும். நம்ம இப்போ பயணத்தை தொடங்கும் துணி. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம நிறைய வீடியோ எடுக்கணும். இப்போ எடுக்க முடியும். அங்கே தான் வீடு இருக்குது. அந்த வீட்டை பார்க்க போகிறோம் நம்ம. சரியா இப்போ அந்த வீட்டை பார்க்க போகிறோம் வாங்க. அங்கே ஆட்டு சத்தம்லாம் கருப்பு கலரில் லைட் எரிஞ்சு பியாயாக தான் இருக்கும். அங்கே ஆட்டு சத்தம்லாம் கேட்கி என்ன நடக்க பார்ப்போம் வாங்க. இந்த சட்டை யாருக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த யார் சட்டைன்னு தெரியல. இது என்ன கலர் என்ன ஷர்ட்னே தெரியல. சரி கமெண்ட் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இதில் பைசாடா உள்ள இருந்து நாங்கள் எடுத்தோம். இதில் என்னதான் கிடக்கு இங்கே பாருங்க. ஏதோ சவுண்ட் கேட்குது ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ப்ரோ பொறுமையாக போங்க ப்ரோ. வாங்க இப்போ பொறுமையாக போங்க. நாங்கள் 2 பேர் தான் தனியாக வீடியோ எடுக்கோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்க பாருங்க. எல்லாம் துள்ளிட்டு போகுது ப்ரோ. இது பாருங்க பாம்பு வரைச்சிட்டு போகுது எங்களை. இப்போ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நாங்கள் இப்போ போகிறோம் தொடங்குறோம். இங்கே ஃபுல்லாக வாழை பழம் தட்டுவாங்க. நைட்டு மட்டும் தான் இந்த பியாயி வரணும். இதையும் காட்டணும். நைட்டு மட்டும் தான் இந்த பியாயி காட்டுமா. இப்போ நம்ம காலையிலனா யாரும் கடிக்காதான். இப்போ நம்மள வரட்டு வந்துச்சு ப்ரோ. அங்கே ஏதோ தெரியுது ப்ரோ. இந்த ஆட்டு ரத்தத்தை என்ன குடிச்சிருக்கு. ஆட்டை என்ன கொண்டு போட்டுருக்கு. ஆடுலாம் கிடக்குது ப்ரோ. இங்கே ஆட்டு செத்து கிடக்கு. ஆடும் செத்து போட்டுருக்காங்க. கொண்டு எங்கே போங்க தலையில வெட்டி அழகா செத்து கிடக்கு. சரி எவன் அந்த பியாயை கொள்ளணும். நம்ம இன்னைக்கு அடுத்த வீடியோவில் நம்ம அந்த பியாயை எப்படி அடிக்கணுன்ட்டு போடுறோம் வீடியோ. நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. நாங்கள் எடிட்லாம் பண்ண மாட்டோம். நாங்கள் சின்ன பசங்க தான். பாருங்க வேண்டாம் பாருங்க. நாங்கள் சின்ன பசங்க. எங்களுக்கு தேவையான தேங்காய் அதுதான் நாங்கள் வீட்டுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு போகிறோம். பார்த்துங்க எங்கள் தேங்காய். இங்கே நிறைய ஆட்டுக்குட்டிலாம் கிடக்குது ப்ரோ. என்ன பாருங்க பனைமரம். ஏதோ பனைமரம்லாம் எனக்கு. இது என்னது ப்ரோ? இது பண்ண மரம். அது வாழைக்காய். வாழைக்குள்ள ஃபுல்லாக அங்கே மேலே எல்லாம் புளிய மரமாக இருக்குது. எனக்கு பயம் கொடுத்துட்டு போகிறோம். நாங்கள் காட்டுக்குள்ளே நிற்கோம் ப்ரோ. அங்கே புள்ளியா தெரியுது ப்ரோ. எங்க அங்கே நிறைய ஆள் கட்டை விட்டு தான் வச்சுருக்காங்க இங்கே. ஆமாம் நம்ம வந்து பாருங்க ஆள் கிடக்கு. வாங்க ப்ரோ போ. நம்ம போவோம். இங்கே என்ன முடியாது. இந்த ப்ரோ பயந்துட்டாங்க. பெபின் ப்ரோ பயந்துட்டாங்க. இங்கே வீடு மிட் நைட் 2 மணி ப்ரோ. இது இங்கே வீடுலாம் இருக்கு. ஆனால் வெளிச்சமாக தான் இருக்கு. வீட்டில் ஆள் ப்ரோ சவுண்டு போடாதீங்க ப்ரோ. ஆள் இருக்கு வீட்டில் ஆள் இருக்கு வீட்டில் ஆள் இருக்கு. ப்ரோ நடக்காம நம்ம போக முடிஞ்ச அளவுக்கு போகிறோம். வாங்க ப்ரோ. ரோடு ப்ரோ. அது அங்கே பாருங்க. அது ரோடு ப்ரோ. கோஸ்ட் லைட்லாம் இருக்கு. கோஸ்ட் வீடு. அதுனா பாருங்க. நம்ம நாளைக்கு அந்த வீட்டுக்கு போகிறோம் வீடியோ எடுக்க. ஆமாம் அந்த வீட்டுக்கு போய் நம்ம வீடியோ எடுக்கோம்.